ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். நம்ம எப்போவுமே கோதுமை மாவில் இல்லைன்னா மைதா மாவில் பூரி சுட்டுட்டு உருளைக்கிழங்கு மசாலா தாங்க யூஸ்வலாக வச்சுப்போம். அப்படியே இல்லைன்னா சன்னா மசாலா இருக்கும், இல்லை நான்வெஜ்ஜுக்கு வச்சிட்ருப்போம். இந்த மாதிரி தக்காளியும் மிளகும் போட்டு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான பூரி எப்படி செய்கிறது, அதுக்கு மேட்சாக பருப்பு நிலக்கடலை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போது பீனட் சாம்பார் செய்கிறதுக்காக அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாங்க. இது கூடவே நம்ம இந்த மாதிரி பச்சை நிலக்கடலையை உரிச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பருப்போட பச்சை நிலக்கடலை அரை கப் சேர்த்துட்டு 4-5 விசில் நல்லா வேக வச்சுக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், சீரகத்தூள் அரை டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட் போல் பண்ணிக்கலாங்க. இப்போது மிளகாய் பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பருப்பு நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி நிலக்கடலையும் நல்லா வெந்துருச்சுங்க. மிளகாய் பேஸ்ட்டை நம்ம இதோட சேர்த்துக்கலாங்க. இப்போது இது நல்லா வெந்துருச்சுங்க. நாம் இப்போ ஒரு சின்ன தாளிச்சு இதை ஊற்றலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடுகுளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், சின்னதாக பாருங்கள் ஒரு பட்டை, 2 லவங்கம், நிறையா கட் பண்ண ஒரு சின்னதாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். இப்போது நல்லா வதங்கிருச்சுங்க. இதை நம்ம சாம்பாரோட சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ண கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இறக்கிக்கலாங்க. இப்போது இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது தால் பீனட் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தக்காளி மிளகு பூரி செய்கிறதுக்காக 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துகிட்ருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேங்க. நெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை நல்லா பெசரிக்கலாங்க. பெசரியாச்சுங்க, நல்லா கலந்தாச்சு. இப்போது 1 கப் அளவுக்கு டொமேட்டோ பியூரி, இதை நல்லா கலந்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க. இதை கொஞ்சம் நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும், அப்புறம் நம்ம பூரி சுட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போது சப்பாத்திக்கு மாவு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரவுண்டாக தேய்ச்சும் பூரி சுட்டுக்கலாங்க. இப்போது நமக்கு பூரி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மாவை திரட்டிட்டு இந்த மாதிரி கட் பண்ணியோ இல்லைன்னா ரவுண்டாக தேய்ச்சிக்கலாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுப்பில் எண்ணெயை வச்சு காஞ்சதும் நம்ம பூரியை சுட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா மாவையுமே பூரியாக சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா உப்பி வருது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பூரி. இப்போது பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சூப்பராக சூடாக தால் பீனட் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூடவே தயிர் பச்சடியும் வச்சாச்சு, பூரியும் வச்சுக்கலாங்க. பாருங்கள், பூரி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்கள், இப்போது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்க.
பீனட் எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் ரைத்தா வச்சுக்கலாம். நம்ம ரைத்தா வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.